இது வந்து ஆடாத்தொடா இலை. இந்த இலையை வந்து எப்படி கஷாயம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்க காம்பெல்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. பிச்சு எடுத்து போட்டுட்டு நான் இப்போ ஒரு 4-5 இலையை போட்டிருக்கேன். இந்த இலை கூட 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டுட்டு இதில் நான் வந்து கொத்தமல்லி இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் நான் பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை பிச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். 2 கிளாஸ் தண்ணியை 1 கிளாஸ் தண்ணி விகிதத்தில் நம்ம வந்து அதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி கொதிச்சா கலர் மாறிடும். பார்த்திங்களா, எல்லோ கலரில் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி மாறுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை வடிகட்டி நம்ம குடிக்கலாம். பிரச்சனை எல்லாமே இது சரி செய்யக்கூடியதாக இருக்குது. ஆஸ்துமா, மூச்சு திணறல், சைனஸு, தொண்டை வலி, நெஞ்சு சளி இது குறைக்க ரொம்ப உதவுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, வயிற்றில் உள்ள புழுக்களை கொல்லுது, சிறுநீரை இது வந்து பெருக்குது, கண்ணு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இது சரி செய்யுது, வாய்வு கோளாறை நீக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது.